ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை பாருங்கள். இன்றைக்கி சின்னஞ்சிறுகிளிய சீரியலை பற்றி ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், சின்னஞ்சிறுகிளிய சீரியலில் இப்போ செம்மையாக எபிசோட் போய்கிட்டு இருக்குது. அப்படின்னு சொன்னால், இந்துவுக்கும் கருணாக்கும் இடையில் இருக்கிற அந்த காதலை வழிகட்டு வரணுமெண்டு ஒரு ஷோ ஒன்றுக்கு போகிறாங்க. அதில் கருணா டைம் இந்து டைம் கொஷன் அண்ட் ஆன்சர் கேட்டுட்டு இருப்பாங்க. அதில் நிறைய கேள்விகள் அவங்கள எப்படி கப்புள்ஸுகளை ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்றதை தெரியணுன்றதுக்காக நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. அதில் இந்துட்டையும் கருணாட்டையும் மாறி மாறி கேட்கும்போது லாஸ்ட்டாக 10வது கொஷன் கேட்பாங்க. கருணாவுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி கேட்க இந்து அவங்களோட அண்ணான்னு சொல்லி ஆன்சர் எழுதியிருப்பாள். கருணா இந்துன்னு சொல்லி எழுதியிருப்பார். அப்போ எந்த அளவுக்கு கருணாக்கு இந்து வயதில் இருந்தே பிடிச்சிருக்குதுன்னு தெரிய வருது. என்னென்னு சொன்னால், அவருக்கு அண்ணாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்துவை எப்படி சொல்கிறது, இந்துவை ஏனோ தானோன்ற மாதிரி தான் முதல் நடத்தினவர். ஆனால் இந்துவில் இப்போ லவ் அண்ட் ஒன்று வந்ததுக்கு பிறகு இந்துவில் ரொம்ப பாசம் காட்டுறான், இந்துவோட வாழணுமென்று ஆசைப்பட்றான். ஆனால் இந்த காதில் இந்து புரிந்தும் புரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த எபிசோடில் இருந்து அதாவது இனி என்றாலும் இந்து கருணா நம்மளை இவ்வளோ பாசமாக வச்சிருக்கிறான் தன் மனசில் என்று சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்து கருணாவோட சேர்ந்து வாழுவாளா இல்லாட்டிக்கு என்ன முடிவெடுப்பாள் என்று சொல்லி தெரியலை. இனி வர்ற எபிசோடில் இருந்து தான் இந்துவுக்கும் கருணாக்குமான காதல் வழிபாடுகள் நிறையவே வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.